ஹலோ ஆல், உங்களுக்காக இன்னொரு செம்ம வீடியோ கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு போகும்போது உங்கள் மைண்டு ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும். பிகாஸ் டுடே நம்ம பேச போகிறது பாசிட்டிவிட்டியோட உருவமான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி, அ ட்ரூ லெஜெண்ட். அண்ட் அவர் ஃபாலோ பண்ண ஒரு ஸ்மால் டெய்லி ஹேபிட், அதை நாமளும் பண்ணணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் டெய்லி, அவ்வளோதான். ஆனால் அந்த ஒரு நிமிஷம் உங்கள் லைஃபையே மாற்றிடும். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 1 minute ஹேபிட் அப்படின்னா என்ன, அது யாருக்கு யூஸ் ஆகும், சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இருக்கா, அண்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது கேள்விப்பட்ட கலாம் ஐயாவோட கோட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்கள் உறக்கத்தில் வருவது கனவு இல்லை, உங்களை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படின்னு டாக்டர் கலாம், மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, முன்னாள் பிரசிடென்ட், ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன். பட் அவரோட ரியல் பவர் அவரோட மைண்ட் செட். ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் இந்தியன் ராக்கெட்ஸை லான்ச் பண்ணுற அளவுக்கு முன்னேறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? அவரோட லைஃபே அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தாங்க. ட்ரீம் பிக், ஒர்க் ஹார்ட், விஷுவலைஸ் சக்ஸஸ். இது கூட டெய்லி மைண்ட் செட்டாக ஒரு 5 விஷயம், ஜஸ்ட் ஒரு நிமிஷம், மார்னிங் ஆர் நைட், ஒரு அமைதியான இடத்துல உங்கள் கண்களை மூடி உட்காந்துக்கோங்க. இப்போ இமேஜின் பண்ணுங்க, உங்கள் ட்ரீம் ஜாப், உங்களோட ட்ரீம் பாடி, உங்களோட ட்ரீம் ஃபேமிலி அப்படின்னு எதுவாக வேணாலும் அது இருக்கலாம். அதை இமேஜின் பண்ணுங்க. ஆனால் அது ரியலிஸ்டிக்கான ஒன்றா இருக்கணும், அதாவது அடையக்கூடிய ஒன்றா இருக்கணும். அதை எப்படி இமேஜின் பண்ணணும் அப்படின்னா, அதை நீங்கள் ஏற்கனவே அடைஞ்சிட்ட மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும். கலாம் சார் சொல்றாரு, ஒன்றை உங்கள் மனதால் பார்க்க முடிந்தால் ஒரு நாள் அதை உங்கள் கைகளில் பிடிப்பீர்கள் அப்படின்னு. அதெல்லாம் ஓகே. விஷுவலைசேஷன் அப்படின்னா என்ன? அது வேற ஒன்றும் இல்லைங்க, உங்களோட ஃபியூச்சர் கோலை உங்கள் ப்ரெசன்ட் மைண்டில் பார்க்குறது. தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா உங்கள் கண்களை க்ளோஸ் பண்ணி இமேஜின் பண்ணுங்க. நீங்கள் ஒரு ஒயிட் கோட்டை போட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. எல்லாரும் உங்களை மரியாதையோட டாக்டர் டாக்டர்னு கூப்பிடுறாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் ப்ரௌடாக இருக்காங்க. இதுக்கு யாராவது சொல்லுவாங்க, இதெல்லாம் சினிமா சீன் மாதிரி இருக்குடா, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, உன்னால் முடியாது அப்படின்னு. பட் கெஸ் வாட், சயின்ஸ் கூட சப்போர்ட் பண்ணுது இந்த விஷுவலைசேஷனோட பவர் என்ன அப்படின்னு. இதை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். படிப்பே இல்லாத ஒரு ஃபேமிலியில் பிறந்த கலாம் ஐயா நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பையனாக இருந்தார். பட் அவரோட மனசுக்குள்ளே அவர் ஒரு சயின்டிஸ்டாக ஆல்ரெடி இருந்தார். டெய்லி அவர் இமேஜின் பண்ணார், ராக்கெட்ஸ், லேப்ஸ், சேட்டலைட்ஸ் அப்படின்னு. அதுதான் காரணம், அவரோட பிரெயின், பாடி எல்லாமே அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அவரோட ட்ரீம் அவரோட டெய்லி ஹேபிட்டாக மாறிடுச்சு. இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் விஷுவலைசேஷனை சேர்ந்து பண்ணலாமா? என் கூட சேர்ந்து உங்கள் கண்களை நீங்களும் மூடுங்க. ஒரு டீப் ப்ரீத் எடுங்க. ப்ரீத் இன் 4 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4. இப்போ மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணுங்க. இப்போ உங்கள் லாங் டேர்ம் கோலை இமேஜின் பண்ணுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப கிளியராக, ரொம்ப ட்ரூவாக. நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீங்க, என்ன மாதிரி வாழ விரும்புகிறீங்க, உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுங்க. சக்ஸஸை பாருங்க, சவுண்ட்ஸை கேளுங்க, சந்தோஷமாக உணருங்க, ஸ்மைல் பண்ணுங்க. பிகாஸ் அது நீங்கள் தான் ஃப்யூச்சரில் அப்படி தான் இருக்க போகிறீங்க. இப்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல? இந்த ஃபீலிங், இந்த மோட்டிவேஷன், அதுதான் நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவை. நீங்கள் நினச்சதை உங்கள் பிரெயின் ட்ரூ அப்படின்னு நம்புது. இதுக்கு பேரு தான் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், RAS அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் மூளைக்கு உங்கள் கனவுகளை காட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை அதுவாகவே தேடி உங்கள் கண்களில் காட்டும். இதை ஸ்டடீஸ் கூட ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஆத்லெட்ஸ், டாப்பர்ஸ், பிஸ்னஸ் லீடர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் விஷுவலைசேஷன். இப்போ உங்களோட டர்ன். இந்த ஒரு நிமிஷம் ப்ராக்டிஸை எப்படி இன்டகிரேட் பண்ணுறது? மார்னிங் வேக்கப் ஆகிட்டு ஒரு ஃப்ரெஷ்னஸோட ஒரே ஒரு நிமிஷம் நிம்மதியாக உங்கள் கனவுகளை கற்பனை பண்ணுங்க. நைட்டு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி, டெய்லி ஒரே டைமிங்கில் இதை பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் பிரெயினுக்கு இது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். சிம்பிளாக சொல்லப்போனால், ஒரு நிமிஷம் கனவு கண்டாலும் மற்ற எல்லா நேரமும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களோட மைண்ட் ரெடியாக இருக்கும். இது இன்பில்டாக நம்ம மைண்டோட பவர். கலாம் சார் சொல்றாரு, நம் அனைவருக்கும் சமமான திறமைகள் இல்லை, ஆனால் நாம் திறமைகளை வளர்த்து கொள்ள நாம் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் உள்ளன அப்படின்னு. அந்த பாதையில உங்க மூளையே உங்களை கூட்டிட்டு போக முடியும். அதுக்கு தான் இந்த ஒரு நிமிஷம். இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி கனவு காணுங்க, போல்டா ஆக்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு நாள் நீங்க உங்களோட ஓன் சக்சஸ் ஸ்டோரியை சொல்றதுக்கு ரெடி ஆகிருவீங்க. லைஃப்ல தொலைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்ற எல்லாரும் லைஃபை ஃபிக்ஸ் பண்ண, திரும்ப ட்ராக்குக்கு வர்றதுக்கு ஒரு நிமிஷத்தோட பவர் என்ன அப்படின்னு 5 வரியில சொல்றாரு. அதுதான், நான் தான் சிறந்தவன், என்னால் இதை செய்ய முடியும், கடவுள் எப்போதும் எனக்கு துணையாக இருக்கிறார், நான் ஜெயிக்கப் போகிறேன், இது என்னுடைய நாள். இந்த 5 வாக்கியங்களை காலையில் எழுந்த உடனேயும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு டைரியில் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் சத்தமாக வாய் விட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட பவர் நாள் ஆக ஆக அதிகமாகிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும். வாங்க இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் ஒன், நான் தான் சிறந்தவன். இப்படி நினைக்கிறப்போ எல்லா விஷயத்து மேலேயும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஸ்டேஜ்ல ஏறி பேசுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்க. உங்க முன்னாடி ஒரு 3000 பேர் இருக்காங்க. இப்போ இத்தனை பேரை பார்த்த உடனே நம்ம கரெக்டா பேசுவோமா இல்லையா அப்படின்ற பயம் ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வந்துடும். ஆனா இந்த நேரத்துல ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி இந்த நான் தான் சிறந்தவன் அப்படின்ற தாட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம், பதட்டம் கம்மியாகும். நீங்க பேச போற தலைப்புல அந்த 3000 பேருக்கு இருக்கக்கூடிய நாலேஜை விட 3 நாளா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த உங்களுக்கு தான் அதிக நாலேஜ் இருக்கு அப்படின்னு நீங்க நம்பணும். அந்த நம்பிக்கை எப்ப வரும் அப்படின்னா நான் தான் சிறந்தவன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறப்போ, முழு மனசோட நம்புறப்போ தான் அது வரும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க மைக்க பிடிச்சு நிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு விதமான கான்ஃபிடன்ஸ் வரும். அது உங்களோட குரலை கணீர் அப்படின்னு காட்டும். நிறைய பெரிய பெரிய பேச்சாளர்கள் கூட சிறந்த பேச்சாளர்களா ஆனதுக்கு இந்த சின்ன மைண்ட் கேம் தான் காரணம். இது ஸ்டேஜ் ஃபியருக்கு மட்டும் இல்லாம லைஃபுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். ரெண்டாவது, என்னால இதை செய்ய முடியும். உங்களால செய்யவே முடியாத விஷயத்த கூட ஈஸியா செய்ய முடியணும் அப்படின்னா அதுக்கு நீங்க அதை ஈஸி அப்படின்னு நம்பணும். அதுக்கு நீங்க உங்க பிரெயினை சீட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். எப்பெல்லாம் உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கும், என்னால இது முடியாது அப்படின்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் சொல்ல போற இந்த சின்ன விஷயத்த பண்ணுங்க. ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. அதை 2 காலமா பிரிச்சுக்கோங்க. ஒரு காலம்ல உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னு எழுதுங்க. இப்போ அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு அதை பார்ட்டா பிரிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கு நடுவுல வரக்கூடிய சிக்கல்கள் என்ன, இது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. இது ஒரு ரோட் மேப் மாதிரி இருக்க போகுது. அடுத்த காலம்ல உங்களுக்கு அந்த விஷயம் ஏன் இம்பார்ட்டன்ட், அதை பண்ணி முடிச்சா என்னென்னலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு எழுதுங்க. அது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு எழுதுங்க. இப்போ ஏற்கனவே பிரிச்சு ரோட் மேப் போட்டு வச்ச மாதிரி உங்களோட ஒவ்வொரு மூவ்ஸையும் ப்ரெஷர் இல்லாம கிளியரா கான்ஃபிடென்ட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஐ கேன் டூ இட் அப்படின்ற ஆட்டிடியூட் உங்களை பல ஆல்டிடியூடுக்கு கூட்டிட்டு போகும். மூணாவது, கடவுள் எப்பவும் என் கூடவே தான் இருக்காரு அப்படின்னு நினைக்கிறது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு மேல நிச்சயமா ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அது உங்களை வழி நடத்துது, உங்களை சரியான பாதையில கூட்டிட்டு போகுது. அந்த சக்தியை நீங்க நம்புங்க. அதுகிட்ட நீங்களே உங்களை சப்மிட் பண்ணுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க தனியால் இல்ல, உங்க கூட ஒரு துணையா அந்த பவர் இருக்கு அப்படின்னு நம்புங்க. மனசுக்கு அது ஒரு ஆறுதலை கொடுக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஸ்கூல் படிக்கிறப்போ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா டீச்சர் உங்களை பனிஷ் பண்ணுவாங்கல்ல. அப்போ உங்களை மட்டும் கெட் அவுட் ஆஃப் தி கிளாஸ் அப்படின்னு சொல்லி வெளியில நிக்க வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருக்கும், ரொம்ப கவலையா இருப்பீங்க. ஆனா அதுவே உங்க கூட சேர்ந்து உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வெளியில போக சொன்னா அந்த பனிஷ்மெண்ட்டை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பேர்டனே தெரியாது, கஷ்டமாவும் இருக்காது. ஏன்னா கூட ஒரு துணை இருக்கிற தைரியம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அந்த துணை தான் கடவுள் அப்படின்னு நம்புங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் உங்க கூட அந்த பவர் இருக்கு அப்படின்னு தைரியமா கான்ஃபிடென்ட்டா இருங்க. 4வது, நான் ஜெயிக்க போறேன். யாரு சொன்னாலும் சொல்லலைனாலும், யாரு நம்பினாலும் நம்பலனாலும் உங்க ஆழ் மனசுக்கு நீங்க ஜெயிக்க போறீங்க, உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் கிடைக்க போகுது அப்படின்னு தோணும். அது உங்களுக்கு மனசார தோணணும். அப்பதான் அதுக்கான பாதையில நீங்க போவீங்க. அந்த மைண்ட் செட் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த வார்த்தையை தினம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கலாம் சார் சொல்றாரு. நான் ஜெயிக்க போறேன் அப்படிங்கிறது ஒரு நாள் சீக்கிரமாவே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு மாறும். 5வது, இன்னைக்கு என்னோட நாள். இந்த வார்த்தையை உங்களை பிரசன்ட்ல எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லித்தரும். உங்க கோல் என்னதான் லாங் டேர்ம் கோலா இருந்தாலும் அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு இந்த வார்த்தை உதவியா இருக்கும். இன்னைக்கு என்னோட நாள் அப்படின்னு நீங்க சொல்றப்போ அந்த நாள்ல நீங்க எவ்வளோ எஃபிஷியண்டா ப்ரொடக்டிவா இருக்க முடியுமோ அவ்வளோ ப்ரொடக்டிவா இருக்க அது உதவி பண்ணும். அது ப்ரொகாஸ்டினேஷனை அடியோட ஒழிச்சு கட்டிடும். எந்த வேலையையும் தள்ளி போடாம செய்யணும் அப்படின்ற தாட் உங்களுக்கு வரும். இப்போ நான் சொன்ன இந்த 5 விஷயத்தையும் டெய்லி அஃபர்மேஷன்ஸை எழுதி உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண போகிறீங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களோட வழியில் கண்ணை மூடிட்டு போவோம், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி செல்ஃப் க்ரோத் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் இந்த 1 மினிட்டை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ட்ரீம் என்ன அப்படின்னு கூட ஷேர் பண்ணிட்டு போங்க. நம்ம கம்யூனிட்டிக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.